பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 51 அதிகாரம் 17 வசனம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய நாளையும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணும்படியாய் கிருபை செய்தார். பாருங்கள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. பாருங்கள், உடைக்கப்பட்ட நிலைமையிலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை தேற்றுவதற்கு, இல்லை என்றால் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு ஆழமாய் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த வசனத்தின் தலைப்பாகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பத்சேபாண்டத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட போது ஒரு கொடுமையான பாவத்தை தாவீது செய்து விட்டான். ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தம் அவன் உணர்த்தப்படுகிறான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன் மூலமாய் உணர்த்தப்படும் போது தன்னை கர்த்தருடைய பாதத்திலே தாழ்த்தினான். ஆண்டவரே, நான் செய்தது இவ்வளவு பெரிய மகா கொடிய தவறு. ஆனாலும் என்னுடைய அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். பாவம் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்கிறது என்று கர்த்தருடைய பாதத்திலே அவன் விழுந்து அழ ஆரம்பித்தான். பாருங்கள், அதற்கு 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைமரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னைத்தெல்லாம் கொடிய பாவம் செய்துச்சப்பா. ஆனாலும் உங்க சமூகத்தை விட்டு என்னை நீக்கி போட்டுறாதுங்க, என்னத்தை எடுத்துறாதுங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்து போடாதீங்கள் என்று கேட்டாம். இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தருக்காக வாழ்கிறோம் என்று சொல்லி மறைவிடமான அநேக பாவங்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தாயே, தகப்பனே, அருமையான வாலிப பிள்ளையே, கர்த்தருடைய கண்கள் பூமியின் மேல் ஊடாடி சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் அவருடைய இருதயம் உனக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், அவர் சிந்திய ஒவ்வொரு சொட்ட இரத்தமும் உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பாருங்கள், அவன் ஒரு தாவீது ராஜா. அவ்வளவு ராஜாவாய் இருந்த நேரத்திலும் தெய்வ பயம் காணப்பட்டதபடினாலே அவனை கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் நான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டோமானால் நம்ம எல்லா விதமான பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுவிக்க அவர் ஒருவரே வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் உண்டு. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவிகள் உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு ஏதாவது உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்க அருமையான பிள்ளையே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். அவருடைய பாதத்தில் விழுவோம், விடுவிக்கப்படுவோம். அவரே உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன். God bless you all.